ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட் இன்ஸ்பயர் பை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேய் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரேவன். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தரமான உண்மை சம்பவத்தோட தான் வந்திருக்கேன். அண்ட் இந்த சம்பவத்தை பற்றின ஒன்லி ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் பஸ் டிரைவருக்கு நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம். என்னதான் இந்த ஒரு சம்பவம் நடந்து ஒரு 7-8 வருஷம் ஆனாலும் இன்னும் அந்த ஒரு பாதிப்பிலிருந்து இந்த பஸ் டிரைவர் வெளியில் வரலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட லைஃப்லேயே நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த இன்சிடென்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்கு ஷேர் பண்ண ரியல் லைஃப் இன்சிடென்ட் எல்லாமே டெலீட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நிறைய இன்சிடென்ட் வந்துட்டு இருக்கு. மொபைலோட ஸ்டோரேஜும் ஃபுல்லாகிடுச்சு. பேக்கப் எடுத்துட்டு திரும்ப ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு ரீஸ்டோர் பண்ணேன். பட் வாட்ஸ்அப் டேட்டா ரீஸ்டோர் பண்ணும்போது சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஒரு சாட் கூட அதில் இல்லை. ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் உங்கள் இன்சிடெண்ட்டை ஆல்ரெடி நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணி அதை போஸ்ட் பண்ணாமல் இருந்தனா எனக்காக அந்த ஒரு இன்சிடெண்ட்டை திரும்ப ரீசெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த மொபைலில் ஒரு இன்சிடென்ட் கூட இல்லை. நீங்கள் ஷேர் பண்ணால் தான் வீடியோ மேக் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரியும் இந்த ஆடியோ நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு. ஸோ நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். ஸோ டேரெக்டாக சம்பவத்துக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசுவோம். உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜில் உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா, ஆனால் அந்த உண்மை சம்பவம் த்ரில்லிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் டேரெக்டாக இன்சிடென்ட்குள்ளே போயிடலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த சம்பவத்தை நமக்கு குமார் அப்படின்ற ஒரு அண்ணா தான் ஷேர் பண்ணியிருக்காரு. குமார் அண்ணா இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியை சேர்ந்தவர். பட் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் குமார் அண்ணன் பஸ் டிரைவராக இருந்துட்டு இருக்காரு. அப்படி பஸ் டிரைவராக இருந்துட்டு இருக்கும்போது தான் இவருக்கும் அந்த பயங்கரமான சம்பவம் 2015 நடந்திருக்கு. அது இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரியா 2015 சென்னையில் இருக்கிற வண்டலூர் இந்த ஏரியாவில் தான் குமார் அண்ணன் இவரும் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் இவரோட சொந்த ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா சிவகாசியை. அந்த இடத்துல லாரி பஸ்லாம் ஓட்டியிருக்காரு. பட் இவருக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சென்னைக்கு தள்ளி இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் பஸ் டிரைவராக இவருக்கும் வேலை கிடைக்கிது. அந்த நல்ல சம்பளத்திலே இவருக்கு வேலை கிடைச்சதுனால சிவகாசியிலேருந்து வண்டலூரில் ஒரு ரூம் எடுத்தும் தங்கியிருக்காரு. அண்ட் அங்கேருந்து தான் வேலைக்கு போகிறதும் வரதுமா இருந்துட்டு இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட இந்த இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு 12 வருஷமாக பஸ் டிரைவராக இருந்துட்டு இருக்காரு. ஸ்டில் இப்போவும் அந்த காலேஜில் தான் பஸ் டிரைவராக ஓட்டிட்டு இருக்காரு. அந்த காலேஜ் நேம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை சொல்ல வேண்டாம். ஏன்னா அதை சொன்னா கண்டிப்பாக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே அந்த காலேஜில் நிறைய பேர் படிச்சுட்டும் இருக்காங்க. ஸோ நேம் வேண்டாம். அப்படிப்பட்ட அந்த டெரரான இன்ஜினியரிங் காலேஜில் நம்ம குமார் அண்ணன் பஸ் டிரைவராக இருந்துட்டு இருக்காரு. விடிய காலையில் 5:30 மணிக்கு தன்னுடைய டியூட்டியும் ஸ்டார்ட் பண்ணுவார். இப்படி வண்டலூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஸ்டாப்ல இருந்து ஒருத்தவங்களுக்கு பிக் பண்ண ஆரம்பிப்பார். அப்படி போகிற வழியில் ஒருத்தவங்களா பிக் பண்ணி கடைசியாக அந்த பஸ்ஸை ரொப்பிட்டு டேரெக்டாக காலேஜில் போயிட்டு எல்லாரையும் ட்ராப் பண்ணுவார். அந்த இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்றதுனால ஸ்கூலை விட ரொம்பவே மோசமாக இருக்கும். அதாவது அந்த டைமிங்கை சொல்கிறேன், 8-8:30 கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த காலேஜ் முடிக்கிறது பார்த்தீங்கன்னா 3-3:30, சில காலேஜில் 4-5 சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த காலேஜில் 3:45 கிளாஸும் முடியுது, அதாவது காலேஜும் முடியுது. இப்படி 3:45 காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே ஒரு 20 நிமிஷத்தில் பஸ்ஸில் வந்து செட் ஆயிடுவாங்க. அப்படி இப்படின்னு அந்த பஸ் அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு 4:10 வெளியிலையும் வரும். ஸோ அங்கேருந்து எல்லாரையும் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு குமார் அண்ணன் அவரோட வீடு, அதாவது வண்டலூர் அவங்க வீட்டுக்கும் போயிடுவார். ஸோ இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் 2015 இந்த இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு பெரிய காம்படிஷனும் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு இன்டர் காம்படிஷன், அதாவது இவங்க காலேஜ்குள்ள இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நடக்கிற ஒரு காம்படிஷன். டான்ஸு, சிங்கிங் அப்படின்னு எல்லா ப்ரோக்ராமும் அன்னைக்கு இருக்கும். குமார் அண்ணன் வழக்கம் போல காலையில் எல்லாரையும் பிக் பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க. பட் அன்னைக்குன்னு பார்த்து நிறைய பசங்க தன்னோட ஓன் வெஹிக்கிள், அது பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி வண்டியிலே காலேஜுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா காலையில் பசங்க அந்த அளவுக்கு இல்லை, கூட்டம் கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்படியே குமார் அண்ணன் பசங்களை காலேஜிலும் ட்ராப் பண்ணிடுறாரு.
இன்னைக்கு ப்ரோக்ராம் முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு இவருக்கு நல்லா தெரியும். அது எப்பன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே தான் இங்கே இருக்கிற மொத்த ப்ரோக்ராமும் முடியும். இப்படி அந்த இன்ஜினியரிங் காலேஜில் கல்ச்சுரல்லாம் முடிஞ்சு நைட்டு 10-10:30 மேலே தான் பசங்க எல்லாருமே, அதாவது நம்ம குமார் அண்ணன் இவர் ரூட்டுக்கு போகிற பஸ்ஸில் எல்லாருமே ஏறவும் ஆரம்பிக்கிறாங்க. காலேஜில் ஆரம்பித்தா அந்த ஒரு பஸ்ஸு இப்போ ஒருத்தரையாக அவங்க ஏரியாவில் ட்ராப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஏரியாவும் கிராஸ் பண்ணுறாங்க. பட் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு, அதாவது 60-70 ஸ்பீடில் போயிட்டுருக்கிற அந்த ஒரு பஸ்ஸு சடனாக ஆஃப் ஆயிடுது. இந்த ஒரு விஷயம் இது வரைக்கும் குமார் அண்ணன் இவர் லைஃப்பில் நடந்ததே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்போது சடனாக ஆஃப் ஆகாது. அட்லீஸ்ட் பெட்ரோல் இல்லாத மாதிரி கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகும். ஆனால் குமார் அண்ணன் இந்த பஸ்ஸில் இருக்கிற அந்த டீசலோட லெவலையும் செக் பண்ணி பார்க்குறாரு. கிட்டத்தட்ட அரை டேங்க் வரைக்கும் ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனையால் இப்போ வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு இவருக்கும் தெரியல. இப்படி ரன்னிங்கில் இருந்துட்டு இருக்கும்போது பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகலை, நடு ரோட்லேயே அப்படியே நிற்குது. அகைன் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த பஸ்ஸு சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. டீசல்லாம் நல்லாவே இருந்துட்டு இருக்கு. எந்த பிரச்சனைக்கு உண்டான அந்த லைட்டும் எரியல. அப்படி இருக்கும்போது எதனால் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சுத்தமாக இவருக்கு ஐடியாவும் இல்லை. அந்த பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 7-10 பசங்க இருந்ததா சொல்லப்படுது. சரி, இப்படியே வெளியில எட்டி பார்க்குறாரு. அப்படி வெளியில எட்டி பார்க்கும்போது தான் குமார் அண்ணன் ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாரு. அது என்னன்னா, இவங்க நிற்கிற இந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு இருக்கிறதையும் பார்க்குறாரு. ஆனால் சுடுகாட்டில் ஆளுங்கன்னு யாருமே இல்லை. ஆனால் அந்த சுடுகாட்டில் ஒரு பெரிய மரமும் இருந்துட்டு இருக்கு. அது ஆலமரமா இல்லை அரச மரமா இல்லை புளிய மரமா அப்படின்னு இவருக்கு கிளியராக தெரியல. ஆனால் அந்த மரம் ரொம்பவே பெருசாக இருக்கிறத இவரும் பார்க்குறாரு. இப்படியே அந்த மரத்தை பார்த்துட்டு அந்த மரத்தடியும் பார்க்குறாரு. இப்படி அந்த மரத்தை பார்த்துட்டு அந்த மரத்தடியும் பார்க்குறாரு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கிறதையும் பார்க்குறாரு. அண்ட் அந்த பொண்ணு இந்த பஸ்ஸையே பார்த்துட்டு இருக்கிறதையும் அண்ணன் இவரும் பார்க்குறாரு. ஆனால் அந்த இடத்துல அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கிற விஷயம்லாம் வந்து இவருக்கு ரொம்பவே கிளியராக தெரியுது. அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, ரொம்பவே கிட்டன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பார்த்த குமாரனை இவருக்கு பயம் இருந்ததான்னு கேட்டீங்கன்னா சுத்தமாக இல்லை. ஏன்னா அந்த மரத்தை அடியில் உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு தான், சாதாரண ஒரு பொண்ணு தான் அப்படின்னு இவருக்கு நல்லாவே தெரியும். சரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இவரும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த வண்டி சுத்தமாக ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. அந்த உள்ளே இருக்கிற பசங்களாம் அண்ணா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்னாச்சுன்னு தெரியலப்பா, வண்டி ஸ்டார்ட் ஆகலை, இருங்க எப்படியாச்சும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு குமாரன் என்ன பண்ணுறாருனா அவரோட குலதெய்வத்தையும் வந்து வேண்டுறாரு. வேண்டிக்கிட்டு அந்த பட்டனை அழுத்தின அடுத்த செகண்டே இந்த வண்டி இவ்வளோ நேரம் ஆஃப்ல இருந்து இவ்வளோ நேரம் ஆன் ஆகாதா அந்த ஒரு பஸ்ஸு சடனாக ஆன் ஆனதுக்கப்புறம் குமாரண்ண இவருக்கு சின்னதாக ஒரு டவுட்டும் வருது. ஒருவேளை இங்கே ஏதாச்சும் கெட்ட சக்தி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா குமாரண்ண இவருக்கு இந்த பிசாசு மேலே நம்பிக்கை அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா குமாரண்ண அவரோட லைஃப்பில் அந்த மாதிரி விஷயத்த நிறைய பார்த்ததா சொல்லப்படுது. இப்போ இந்த சம்பவம் நடக்கிற இந்த ஒரு டைம், அதாவது இந்த பஸ் நிற்கிற இந்த ஒரு டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 11:45 12 இந்த டைம்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்படி நடுராத்திரி சுடுகாட்டுக்கிட்ட அதுவும் வயசு பசங்களை வச்சுட்டு நம்ம நிற்க வேண்டாம், இங்கேருந்து எப்படியாச்சும் கிளம்பிடலாம் அப்படின்னு குமாரண்ணா அந்த பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்தும் கிளம்பி போயிட்டே இருக்காரு. சரியா அந்த சுடுகாடு இருக்கிற அந்த ஏரியாவை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குமாரண்ணன் எதிர்ச்சியா அந்த பஸ்ஸில் இருக்கிற ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன கண்ணாடியும் இருக்கும். அந்த கண்ணாடியை பார்த்தோன்னா பஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆளுங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே கிளியராகவும் தெரியும். அந்த ஒரு கண்ணாடியை எதிர்ச்சியாக குமாரண்ணன் இவரும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட நடு பகுதியில் ஒரு பொண்ணு நிற்கிறத இவரும் பார்க்குறாரு. என்ன இவ்வளோ நேரம் பசங்க உட்காந்துட்டு தானே இருந்தாங்க, எதுக்கு நிற்கிறாங்க, பாப்பா உட்காருமா, இடம் வந்ததுக்கப்புறம் இறங்கிக்கலாம் அப்படின்னு குமாரண்ணன் இவரும் அந்த கண்ணாடியை பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பழையபடி குமாரண்ணன் இவரும் பஸ்ஸை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அகைன் அந்த கண்ணாடியும் பார்க்குறாரு. என்ன இந்த பொண்ணு உட்காரல அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த பஸ்ஸோட நடுப்பகுதியில் அந்த பொண்ணை காணும். திரும்ப அந்த கண்ணாடியை பார்க்கும்போது கண்ணாடியில் அந்த பொண்ணு நிற்கிறது ரொம்பவே கிளியராக தெரியுது. அப்படி நிற்கிற பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த பஸ்ஸில் எதையுமே பிடிக்காம ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல நின்றுருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணோட பார்வை எல்லாமே அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு சீட்டில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை ஒரு மாதிரி முறைச்சா மாதிரி பார்த்துட்டு இருக்கிறத குமாரண்ணன் இவரும் பார்க்குறாரு. பார்த்த அதிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா பயத்தில் சடன் பிரேக் போட்டுறாரு. போட்டதில்லை, வண்டியில் இருக்கிற பசங்க எல்லாருமே லைட்டாக அந்த சீட்டில் போய் இடிச்சுக்கிறாங்க. இடிச்சதுக்கப்புறம் நான் என்னாச்சு அப்படின்னு வண்டிக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பும் ஏற்படுது. பட் குமாரண்ணன் இவருக்கு பேசுறதுக்கு வாயே இல்லை. திரும்ப அந்த இடத்த பார்க்குறாரு. அந்த இடத்துல அந்த பொண்ணு இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துல பசங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல், இல்லைப்பா குறுக்க நாய் வந்துருச்சு அதனால தான் சடன் பிரேக் போட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பசங்களும் அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. இப்படியே அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க ஒருத்தராக இறங்கி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் அந்த பஸ்ஸில் இருந்துட்டு இருக்காங்க.
அவங்க வீடு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா வண்டலூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா அவங்க இருக்கிற ஏரியாவும் வரும். அந்த மெயின் ரோட்டில் தான் குமார் அண்ணன் இவரும் இறக்கி விடுவார். இப்போ இந்த பஸ்ஸில் இருக்கிற கடைசி பொண்ணு அந்த பொண்ணோட ஏரியா வரத்துக்கு இன்னும் 1.5 2 கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி அந்த நடு சீட்டில் இருந்து எந்திரிச்சு முன்னாடி இருக்கிற சீட்டில் வந்து உட்காந்துட்டும் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த குமார் அண்ணன் இவரும் பார்க்குறாங்க. இந்த ஒரு விஷயம் எப்போ நடக்கிறது தான், ஸ்டாப் வந்ததுக்கப்புறம் அப்படியே இறங்கிடலாம் அப்படின்னு. பட் அங்கே ஒரு பிரச்சனை என்னன்னா, கரெக்டாக அந்த பொண்ணோட வீட்டுக்கிட்ட வரத்துக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வழக்கம் போல குமார் அண்ணன் இவர் தலைக்கு மேலே இருக்கிற அந்த கண்ணாடியும் பார்க்குறாரு. ஆனால் பார்த்தா இப்போது பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. ரீசன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட உருவம் இந்த பஸ்ஸோட சென்டர்லேயே நின்று இருந்தது. பட் இப்போ அந்த பொண்ணோட உருவம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டில் அந்த கடைசி பொண்ணு உட்காந்துருக்காங்களே அவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து அந்த பொண்ணே ஒரு மாதிரி கோவத்தோடு பார்க்குறத நம்ம குமார் அண்ணன் இவரும் பார்த்து மறந்து போகிறாரு. இருந்தாலும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காம அந்த கண்ணாடியும் பார்க்குறாரு அண்ட் இந்த பொண்ணையும் பார்க்குறாரு, கண்ணாடியும் பார்க்குறாரு அண்ட் இந்த பொண்ணையும் பார்க்குறாரு. கண்ணாடியில் பார்க்கும்போது உருவம் தெரியுது, ஆனால் நேரில் பார்க்கும்போது உருவமும் தெரியல. ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸில் இருக்கிற அந்த கடைசி பொண்ணு அந்த பொண்ணு குமார் அண்ணன் இவர் அடிக்கடி பார்க்குறத தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது பஸ்ஸில் அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க, ஒருவேளை இவர் நம்மக்கிட்ட தப்பாக நடந்துக்க போகிறாரு அப்படின்ற ஒரு பயத்தோட அந்த பொண்ணும் பார்க்க. பட் உண்மையிலே குமார் அண்ணன் இவர் எந்த விஷயத்த பார்க்குறாரு அப்படின்னு நமக்கு தான் தெரியும், அந்த பொண்ணுக்கு தெரியல. ஸோ இதனாலே அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா கொஞ்சம் மெயின் ரோட்டில் வந்து நில்லு அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவும் மெயின் ரோட்டில் வந்து நின்று இருக்காரு போல இருக்கு. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் குமார் அண்ணன் அந்த பொண்ணோட ஸ்டாப் வர வரைக்கும் கண்ணாடியும் பார்க்குறாரு அண்ட் அந்த பொண்ணையும் பார்க்குறாரு, கண்ணாடியும் பார்க்குறாரு. இதே விஷயத்த கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்காரு. கடைசியாக அந்த பொண்ணோட ஸ்டாப் வந்ததுக்கப்புறம் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு குமார் அண்ணன் இவர் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்குறாரு. ஆனால் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. அதாவது இந்த பஸ்ஸில் இவர் பார்த்த விஷயத்தையும் சொல்கிறாரு. சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், ஒரு 5 நிமிஷம் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த பொண்ணோட அப்பா ஆல்ரெடி குமார் அண்ணன் இவர் மேலே ஒரு கோவத்தோடு தான் இருந்திருக்காரு. ரீசன் என்ன, பொண்ணு அந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க, ஆனால் பொண்ணுக்கு தெரியாது குமார் அண்ணன் என்ன விஷயத்த பார்த்துருக்காரு அண்ட் எதை பற்றி பேச போகிறாரு அப்படின்னு. இருந்தாலும் இந்த இடத்துல குமார் அண்ணன் ரொம்பவே பொறுமையாக, இல்லை சார் உங்கள் பொண்ணு ஒரு பிரச்சனையில் இருக்கா, நான் அதை பற்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பாவும் அந்த ஒரு விஷயத்த காது கொடுத்து கேட்குறாரு. இல்லை சார் நான் ஒரு 1/2 மணி நேரம் நோட் பண்ணிட்டு தான் வந்தேன், இதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஒரு சுடுகாட்டுக்கிட்ட ஸ்டாப் ஆச்சு, ஆனால் அப்போ அந்த ஒரு விஷயம் எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் அந்த சுடுகாட்டை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் ஒரு உருவத்தையும் பார்த்தேன், அந்த உருவம் உங்கள் பொண்ணு தான் ஒரு மாதிரி கோவத்தோடு பார்த்துட்டு இருந்தது, ஆனால் அப்போ அது என்னோட கற்பனை அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ உங்கள் பொண்ணு இறங்குற வரைக்கும் அந்த உருவம் உங்கள் பொண்ணு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது, உங்கள் பொண்ணு ஏதோ பிரச்சனை மாட்டிருக்காங்க போல இருக்குது, நீங்கள் என்னன்னு பார்த்து அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க, ஏன்னா வயசு பொண்ணு இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா பிரச்சனை போய் முடியும் அப்படின்னு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக அந்த ஒரு விஷயத்த குமார் அண்ணன் அந்த ஃபேமிலி அதாவது அந்த அப்பாவுக்கும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த அப்பா இந்த ஒரு விஷயத்த நம்பினாரா இல்லையா அப்படின்னு தெரியல. அவர் சொல்லிட்டு போன விஷயம் என்னன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல பஸ் டிரைவராக மட்டும் நடந்துக்கோ அப்படின்னு இவர் ஒரு மாதிரி பேசி அனுப்புனதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த ஒரு விஷயம், இந்த பஸ்ஸில் இந்த உருவத்தை பார்க்குற இந்த ஒரு விஷயம் 1 நாள் 2 நாள் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரமாக இந்த ஒரு விஷயத்த குமார் அண்ணன் இவரும் பார்த்துட்ருக்காரு. ஆனால் பயம் இவருக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பயம்லாம் இல்லை, இது எங்கே தான் போய் முடியுதுன்னு பார்க்கலாமே, என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு குமார் அண்ணன் இவரும் கொஞ்சம் போல்டாக தான் இருந்துட்டுருக்காரு. அப்படி போல்டாக இருந்ததுனாலே என்னவோன்னு தெரியல, இவருக்கு பிரச்சனை வராமல் இருந்திருக்கு, ஆனால் பிரச்சனை இவருக்கு தான் வரல. ஆனால் அந்த பொண்ணுக்கு வராமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பிரச்சனையே அந்த பொண்ணை வச்சு தான் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்படி அந்த 2 வாரம் முடிவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகையும் நம்ம குமார் அண்ணன் பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு காலேஜ்லேயும் விடுறாரு. அந்த 4-10 போல் உள்ளே இருக்கிற பசங்க எல்லாருமே அவங்க வீட்டில் சேர்க்கலாம் அப்படின்னு திரும்ப கூட்டிகிட்டும் வர்றாரு. அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 6லேருந்து 6:15 இருக்கும். மறுபடியும் அந்த ஒரு பஸ்ஸு ஒரு இடத்துல இன்ஜின் ஆஃப் ஆகியும் நிற்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே சுடுகாடு கிட்ட தான். இப்போ இந்த சுடுகாடு கிட்ட இந்த பஸ்ஸு 2வது தடவையாக ஆஃப் ஆகி நிற்குது. ஆனால் இப்போ இது கொஞ்சம் பகலாக இருந்துட்டு இருக்கு. மறுபடியும் நம்ம குமார் அண்ணன் சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் எதிர்க்க பார்க்கும்போது அந்த சுடுகாடு ரொம்பவே தெளிவாக தெரியுது. மறுபடியும் அந்த சுடுகாட்டில் இருக்கிற அந்த மரத்துக்கு கீழே இப்போ தான் அந்த மரத்தையே பார்க்குறாரு. அது ஒரு புளிய மரம். ஆனால் அந்த புளிய மரத்துக்கு கீழே சேம் அதே பொண்ணு உட்காந்து இந்த பஸ்ஸையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் குமார் அண்ணன் ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாரு. அது என்னென்னா அந்த பொண்ணு அப்போ தான் கொஞ்சம் வெளிச்சத்தில் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் செம்ம ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இதே பொண்ணோட உருவத்தை தான் இந்த பஸ்ஸுக்குள்ளேயும் பார்த்துருப்பாரு. அந்த கடைசி ஸ்டாப்பில் இறங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு மாதிரி முறைச்சா மாதிரியும் பார்த்து வந்திருக்கும். ஆனால் அந்த பொண்ணு பக்கத்துலேயே உட்காந்துட்டு அந்த பொண்ணோட ஸ்டாப் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு விஷயத்த குமார் அண்ணன் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு. அந்த உருவம் தான் இங்கே நம்ம பார்த்த இந்த உருவம் அப்படின்னு.
சரி சரி, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, ஏதோ பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு மறுபடியும் அவரோட குலதெய்வத்தை வேண்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இங்கேருந்து ரொம்பவே வேகமாகவும் கிளம்புறாரு. அப்படி கிளம்பி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் இருக்கிற வேற ஒரு பொண்ணு ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ரியாக்ஷன், அவங்க நடவடிக்கைலாம் ரொம்பவே மோசமாகவும் இருந்துட்டு இருக்கு. வண்டியை உடனே குமார் அண்ணன் இவரும் ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்னு கிட்ட போய் பார்க்கும்போது அந்த பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொண்ணு ஒரு மாதிரி கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னோட சாவுக்கு நீ தான் காரணம், உன்னை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், என் கிட்ட இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டல அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு மாதிரி வினோதமாகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த பொண்ணோட குரலே பார்க்கறதுக்கு ஒரு கட்ட குரல் மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஆம்பளை குரலான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை, பெண்ணோட குரல் தான். ஆனால் அந்த பெண்ணோட குரலே வந்து ரொம்பவே அழுத்தமாகவும் இருந்துட்டு இருக்கு, ரொம்பவே பயமுறுத்துற வகையிலும் இருந்துட்டு இருக்கு. இந்த பஸ்ஸில் பேலன்ஸ் இருக்கிற பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் எல்லாருமே பயத்தில் தள்ளி தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த குமார் அண்ணன் இவர் வந்ததுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் இருக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து அந்த பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிற அந்த பொண்ணை வந்து தடுக்கவும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யாராலையுமே தடுக்க முடியல. இப்போ அந்த பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பஸ்லேயே லாஸ்ட் ஸ்டாப்பில் இறங்குற அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நகத்தை வச்சு அவங்க மூஞ்சில் கீறவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனாலே அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாமே கிழிஞ்சிருது. ஸோ இப்படி கிழிஞ்சதுனால நம்ம குமார் அண்ணன் இவர் என்ன பண்றாருன்னா அவருடைய சட்டையை கழட்டி அந்த பொண்ணுக்கும் போட்டு விடுறாங்க. போட்டு விட்டது மட்டும் இல்லாம குமார் அண்ணன் இவருக்கு கழுத்துல ஒரு தாயத்தை வந்திருக்கு. அந்த தாயத்தை கழட்டி இப்ப பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணோட கையிலையும் கட்டி விடுறாங்க. கட்டி விட்ட ஒரு சில நிமிஷத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விடுறாங்க. இப்போ இந்த பஸ்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிசத்தமாக ஒரு மயான அமைதியோடு இருந்துட்டுருக்கு. அண்டு கொஞ்ச நேரத்திலே அந்த ட்ரெஸ்ஸு கிழிப்பட்டா அந்த பொண்ணு அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்டு இந்த சைடில் மயக்கம் போட்டால் அந்த பொண்ணு எந்திரிச்சு எனக்கு என்னாச்சு, என் உடம்புலாம் ஒரு மாதிரி வலிக்குது, இங்கே என்னாச்சு அப்படின்னு அந்த பொண்ணுக்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. ஆனால் சுற்றி இருக்கிற பசங்க நீ இதுதான் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு பயத்தில் அழவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ குமார் அண்ணன் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்குல்ல அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பாப்பா நீ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்னன்னு தெரியல, நீ உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி அங்கே வந்து நிற்க சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவரும் மெயின் ரோட்டில் வந்து நிற்கிறாங்க. இப்படி அந்த பஸ்ஸில் இருக்கிற ஒரு சில பசங்களை அவங்கவுங்க ஸ்டாப்பில் இறக்கிட்டு கடைசியாக இந்த பஸ்ஸில் இருக்கிற அந்த கடைசி பொண்ணு அந்த பொண்ணை அவங்க ஸ்டாப்லேயும் இறக்கி விடுறாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணோட அப்பாவும் இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு உடம்புல நம்ம டிரைவர் குமார் அண்ணன் இவரோட சட்டை இருக்கிறத பார்த்து அவரு வேற மாதிரி தப்பாக நினச்சி இவர் அடிக்க போக பட் அந்த பொண்ணே தடுத்துப்பா அவரு மேலே தப்பு இல்லை, இதுதான் நடந்திருக்கு, அந்த அன்னைக்கு கூட நான் ஒரு தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு இப்போ தான் குமார் அண்ணன் இவர்கிட்டையும் மன்னிப்பும் கேட்குறாங்க. அந்த குமார் அண்ணன் மறுபடியும் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட கேட்குற விஷயம், சார் நான் அன்னைக்கே சொன்னேன் உங்கள் பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு, ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்களா இல்லையான்னு கூட தெரில, இப்போ பிரச்சனை முத்திருக்கு போல இருக்குது, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா நான் அது எதுவும் பார்க்கல, அன்றைக்கி நீ சொன்ன விஷயத்த வந்து நான் கண்டுக்க கூட இல்லை, ஏன்னா அப்போ இருந்த சிச்சுவேஷன் வேறு இப்போ இருந்த சிச்சுவேஷன் வேறு, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு இங்கேருந்தும் கிளம்புறாங்க. இப்போ குமார் அண்ணன் இவருக்கு இது என்ன பிரச்சனை, இது எப்படி வந்தது, எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியாமல் இங்கேருந்தும் கிளம்புறாரு. ஆனால் இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் அந்த பொண்ணு காலேஜுக்கும் வரல. என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரில, யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு கூட குமார் அண்ணன் இவருக்கும் தெரியல. ஆனால் அந்த 3வது நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குமார் அண்ணன் இவருக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து காலும் வருது. யாருன்னு எடுத்து பேசுனா அந்த பொண்ணோட அப்பா தான் குமார் அண்ணன் இவருக்கும் கால் பண்ணியிருக்காங்க. என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்க அந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காலேஜில் எனக்கு தெரிஞ்சவங்க வேலை பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட பேசி தான் உன் நம்பர் வாங்கினேன், எங்கள் வீட்டில் பிரச்சனையாக போயிட்டுருக்குப்பா, நீ கொஞ்சம் வா அப்படின்னு சொல்ல குமார் அண்ணன் இவரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. பட் குமார் அண்ணா அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களும் வந்து அடித்து உடச்சி களைச்சி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் ஒரு 4-5 அடியாளுங்க அந்த வீட்டுக்குள்ளே பூந்து இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே உடச்சி போட்ட மாதிரி இருக்குது. பீரோவாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும் எல்லாமே கவுந்துருக்கிறத பார்த்து சார் என்னாச்சு அப்படின்னு குமார் அண்ணன் இவரே ஒரு பயத்தோட அங்கே இருக்கிற அந்த பொண்ணோட அப்பா கிட்ட கேட்க அவரும் நைட்டு நடந்த விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இல்லைப்பா அன்னைக்கு நீ என் பொண்ணை விட்டுட்டு போனேன், அப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை, அன்னைக்கு நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னோட பொண்ணுக்கு யாரோ வாசலில் உட்காந்து அழகிற சத்தம் மாதிரி கேட்டதா சொன்னா, அண்ட் அவளும் எங்கள் ரூமை தட்டி பார்த்துருக்கா, ஆனால் நாங்கள் தூக்கத்தில் திறக்கல போல இருக்கு, இதனால் இவளே வீட்டோட மெயின் டோர் ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது அந்த அழகிற சத்தம் அதிகமாகவும் ஆயிருக்கு. ஸோ பயத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த டோரில் இருக்க அந்த ஓட்டை வழியாக வெளியில் ஆளுங்க இருக்கிறது தெரியும், அதுலேயும் பார்க்குறா. அப்போது இந்த வீட்டு வாசலில் ஏதோ ஒரு பெண் தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயத்த என் பொண்ணும் பார்த்துருக்கா. பார்த்தது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக பயந்துருக்கா.
ஆனால் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு பெண் தான் வந்து வீட்டு வாசலில் உட்காந்து அழறா, அவங்கள அனுப்பிடலாம் அப்படின்னு தான் என் பொண்ணு வீட்டு கதவை திறந்துருக்கா. பட் திறந்ததுக்கப்புறம் தான் என் பொண்ணே மிரண்டு போகிற மாதிரி ஒரு விஷயத்தையும் பார்த்துருக்கா. அது என்னென்னா, அந்த வீட்டு வாசலில் ரொம்பவே கோரமான ஒரு பெண்ணோட உருவமும் இருந்திருக்கு. அந்த பொண்ணோட உருவம் பார்க்க எப்படி இருந்ததுன்னா, அந்த பொண்ணோட மூஞ்சில் கிராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெட்டுக்காயமாக இருந்துருக்கு. அண்ட் அந்த இடத்த வந்து இந்த ஸ்டிச்சஸ் தையல் போட்டு தைச்சிருக்காங்க. அண்ட் இந்த நெத்திக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெட்டுக்காயமாக இருந்துட்டுருக்கு, அதையும் தையல் போட்டு தைச்சிருக்காங்க. மூஞ்சி வீங்கின நிலைமையில் இருந்துட்டுருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த மூஞ்சில் தையல் போட்டால் அந்த ஒரு விஷயம், அந்த மார்க்லாம் இல்லை, அந்த தையல் போட்டது அப்படியே இருந்துட்டுருக்கு. உடம்புலாம் பார்த்தோன்னா அங்கங்கே ரத்தம் வடிஞ்சு அந்த ரத்தம் காஞ்சி போன மாதிரி இருந்திருக்கு. இந்த விஷயத்த என் பொண்ணு பார்த்துருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் குமார் அண்ணன் இந்த சைடில் பயங்கரமாக ஷாக் ஆகிருக்காரு. ஏன்னா சேம் இதே உருவத்தை தான் அந்த பஸ்ஸில் குமார் அண்ணன் இவரும் பார்த்துருப்பாரு. ஆனால் இதை அந்த பொண்ணுக்கிட்டையும் சரி அந்த பொண்ணோட அப்பா கிட்டேயும் சரி சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் இந்த சைடில் அந்த பொண்ணு அந்த உருவத்தை பார்த்த பயத்தில் கதவை சாத்திட்டு என்னோட ரூமே வந்து தட்டியிருக்காங்க. ஆனால் ரொம்ப நேரம் தட்டினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே சத்தம் கேட்டு நாங்கள் எந்திரிச்சு வந்து பார்க்க என் பொண்ணு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறா. சரி என்னவா இருக்கும் அப்படின்னு நானும் என் மனைவியும் வீட்டு வாசலையும் போய் பார்க்குறோம். ஆனால் அங்கே யாரையுமே காணோம். ஆனால் அந்த இடத்துல என் பொண்ணு உண்மையை தான் சொல்லியிருக்கா அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு ப்ரூவ் ஆகுது. அதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாசலில் எக்ஸாக்டாக என் பொண்ணு எந்த இடத்துல அந்த உருவத்தை பார்த்தாலும் அந்த இடத்துல இந்த ரத்த கரைகள் இருக்கிறத நாங்களே பார்த்தோம். அந்த ரத்த கரைகள் எல்லாமே இப்போ ரீசெண்டாக தான் யாரோ உட்காந்துட்டு போன மாதிரி இருந்திருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தக்கரையோட கால் தடங்கள் எங்கள் வீட்டை நோக்கி, அதாவது எங்கள் வீட்டுக்குள்ளே தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் என் பொண்ணு என் மனைவி எல்லாருமே ஒரு ரூமில் போயிட்டோம். அண்ட் அந்த ரூமுக்குள்ளே தான் இருந்தோம். பட் ரூம்குள்ளே போன ஒரு சில மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே யாரோ வந்த மாதிரியும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு பயத்தில் கையும் ஓடலை காலும் ஓடலை. எங்கள் நண்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் அந்த நேரத்தில் யாருமே எடுக்கலை. சொல்லப்போனால் அந்த நேரத்தில் போலீஸ்க்கு கால் பண்ணோம் அப்படின்னு கூட எங்களுக்கு தோணலை. அவ்வளோ பயத்தோடு இருந்தோம். ஏன்னா எங்கள் ரூமுக்கு வெளியில், அதாவது எங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொருட்களை யாரோ கோவத்தோட, அதுவும் ரொம்பவே வெறியோட களைச்சும் போடுறாங்க. அண்டு உடைக்கிற சத்தம் ரொம்பவே கிளியராகவும் கேட்குது. அண்ட் அது ஒரு ஆக்ரோஷமான பெண்ணோட குரலாகவும் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலப்பா. பயத்தில் நாங்கள் எல்லாருமே அப்படியே காதை மூடிட்டு அங்கேயே உட்காந்துட்டோம். ஒரு லெவலுக்கு அப்புறம், அதாவது விடிய காலையில் ஒரு 3:30 மணிக்கு மேலே அப்புறம் தான் அந்த சத்தம் அடங்கிச்சு. ஆனால் அப்போ கூட நாங்கள் வெளியில் வரல. 6 மணிக்கு மேலே தான் கதவை திறந்து எங்கள் ரூமை திறந்து வெளியில் வந்தோம். வெளியில் வந்தால் இப்போ நீ பார்க்குறியே இந்த ஒரு விஷயத்த தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு ரொம்பவே பயத்தோடு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆரம்பத்திலே நீ சொன்னப்பா என் பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு, எனக்கு இப்போ தான் புரிய வருது என் பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு. தயவு செஞ்சு எங்களை ஏதாச்சும் சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போப்பா, இந்த பிரச்சனைலேருந்து காப்பாற்ற உதவி பண்ணு. ஏன்னா எனக்கு இந்த விஷயத்தில் நம்பிக்கை இல்லாதனால யாருமே தெரியாது, யார் ஏமாத்துவா யார் நல்லது பண்ணுவான்னு தெரியாது. நீ கொஞ்சம் உதவி பண்ணுப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் குமார் அண்ணன் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு தெரிஞ்ச ஊரில் ஒரு கோயிலுக்கும் கூப்பிட்டு போகிறாரு. அது யாரோட கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கிலி கருப்பசாமி அவரோட கோயிலுக்கும் கூட்டு போறாங்க. அந்த கோயிலுக்கு போறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி நொந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போறதுக்குள்ள நிறைய தடங்கள், நிறைய ஆக்சிடென்ட்ல எல்லாம் மாற்ற மாதிரி அதுல இருந்து அப்படியே தப்பிச்சு ஃபைனலா சங்கிலி கருப்பசாமி கோயிலுக்கும் போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு நிசத்தமான அமைதியை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அந்த கோயிலுக்குள்ளேயும் போறாங்க. அந்த கோயில இருக்கிற பூசாரி குமார் அண்ணன் இவருக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்களா இருந்துட்டு இருக்காங்க. வாப்பா குமார் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைண்ணே நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன்ல, அது இந்த ஃபேமிலி தான், இவங்களுக்கு தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பூசாரி இந்த பொண்ணு அண்ட் இவங்க அப்பா இவங்க அம்மா இவங்க 3 பேரையும் பார்த்ததுக்கப்புறம் அவரோட மூஞ்சி ரியாக்ஷனே டோட்டலாக மாறவும் ஆரம்பிக்குது. அது எப்படின்னா அந்த பூசாரியோட உடம்புல ஒரு மாதிரி நடுங்கவும் ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அவரோட உடம்புல சங்கிலி கருப்பசாமி சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டு இருக்காரு. வந்தது மட்டும் இல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணோட உச்சி முடி, அந்த முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராரு. இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு, சொல்லு நீ யாரு, நீ எதுக்கு இவங்க குடும்பத்துக்கு வந்த அப்படின்னு இந்த பொண்ணை பார்த்து சம்மந்தமே இல்லாத மாதிரி கேட்குறாரு. இந்த ஒரு விஷயம் இங்கே இருக்கிற குமார் அண்ணன் அண்ட் அந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு புதுசாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற அந்த பொண்ணோட அப்பா பூசாரி அவரை பார்த்து, சாமி என் பொண்ணுக்கு தான் பிரச்சனை, அவளை எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பூசாரி பேசலை. பூசாரி உடம்புல இருக்கிற சங்கிலி கருப்பசாமி என்ன சொல்கிறாருன்னா, உன் பொண்ணை நான் அடிக்கலை, உன் பொண்ணு உடம்புல இருக்கிற அந்த ஆன்மாவை தான் நான் அடிக்கிறேன், அவளே பதில் சொல்லுவாப்பாரு அப்படின்னு ஒரு மாதிரி அந்த கம்பீரமான தோரணையில் சொன்னதாக சொல்லப்படுது. இப்போ அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற இறந்து போனால் அந்த ஆன்மாவும் பேச ஆரம்பிக்குது. என்னுடைய சாவுக்கு, என்னுடைய இந்த நிலைமைக்கு அந்த என்கிட்ட இருந்து எல்லாமே பறி போகிறதுக்கு காரணம் இவளாக தான் இருந்திருக்கா. இவன் இந்த விஷயத்தை பண்ணாமல் இருந்திருந்தான் நான் இந்நேரம் சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு அந்த ஒரு ஆன்மாவும் சொல்ல. பட் அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் விலாவரியாக சொல்லு, அப்போ தான் நீ பண்ணுறது நியாயமா இல்லை அநியாயமானு எங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட ஆன்மாவும் ஒரு விஷயம் சொல்லுது. ஆக்சுவலாக அந்த இறந்து போன ஆன்மாவோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்.
ஃபுல் நேம் வேண்டாம், ஷார்ட்டாக ஏஞ்சல் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும்போது சேம் இதே இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது இப்போ நம்ம குமார் அண்ணா எந்த இன்ஜினியரிங் காலேஜில் பஸ் டிரைவராக இருந்துட்டு இருக்காரோ அந்த காலேஜில் தான் இந்த பொண்ணும் படிச்சிருக்கான். ஆனால் அந்த காலேஜில் இந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த பையனை இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் கடைசி ஸ்டாப்பில் இறங்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு, அதாவது இப்போ குமார் அண்ணன் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு அந்த பொண்ணோட நேம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு திவ்யா அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் ஒரிஜினல் பேர் அது கிடையாது. ஏன்னா பேர் சொல்லி சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும். இதில் திவ்யா அப்படின்றது உயிரோடு இருக்கிற பொண்ணு, ஏஞ்சல் அப்படின்றது வந்து இறந்து போன பொண்ணு. இந்த திவ்யா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து இறந்து போன ஆன்மா. ஏஞ்சல் இவங்களுக்கும் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க அண்ட் அந்த பையன், அதாவது ஏஞ்சல் இவங்க லவ் பண்ணுறாங்கல்ல அந்த பொண்ணுக்கும் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. ஆனால் திவ்யாவுக்கு அந்த பையன் மேலே ஒரு கண்ணு, அந்த பையனை வந்து நம்ம கரெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏஞ்சல் அண்ட் அந்த பையன் 2 பேருமே கமிட் ஆனதுனால இந்த பொண்ணால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் அண்ட் அந்த பையன் இவங்க 2 பேருக்குள்ளே வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த பொண்ணை பற்றி அந்த பையன்கிட்ட தப்பா அண்ட் அந்த பையனை பற்றி இந்த பொண்ணுகிட்ட தப்பா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே பிரியிற ஒரு நிலைமையாக வந்துடுது. சரி, கடைசியாக ஏஞ்சல் இவங்களுக்கும் சரிப்பா இது செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு பிரிஞ்சு அடுத்த 1 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா திவ்யா அண்ட் அந்த பையன் 2 பேருமே கமிட் ஆகி சுற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் திவ்யா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஞ்சல் இவங்களை பற்றி அவங்க டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக தப்பாக பேசியிருக்காங்க. அண்ட் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பே பண்ணிங்கன்னா அந்த பொண்ணு கூட இருக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணை பற்றி தப்பாக மெசேஜ் பரப்புறதா இருக்கட்டும் அண்ட் ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும். ஏஞ்சல் அந்த பொண்ணோட ஃபோட்டோ போட்டு கீழே அவங்க ஃபோன் நம்பர் அண்ட் அது கீழே சார்ஜ் என் கூட இருக்குன்னா இவ்வளோ அமௌண்ட் தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்லாம் கிரியேட் பண்ணி அதை தப்பாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ஒரு லெவலுக்கு அப்புறம் ஏஞ்சல் இவங்களுக்கு தெரிஞ்சு அண்ட் இவங்களுக்கும் கண்டினியூவாக கால் வர அண்ட் எல்லாருமே தப்பாக பேச இதுவே ஏஞ்சல் இவங்களுடைய இறப்புக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. சூசைட் பண்ணி இறந்தும் போயிட்டாங்க. அப்படி இறந்து போன ஏஞ்சலோட ஆன்மா தான் எப்படியாச்சும் திவ்யா இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரி, இதில் அந்த பையன் மேலேயும் தப்பு இருக்கே, அவனு ஏதாச்சும் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பையனுக்கும் சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் அந்த சம்பவத்தை சொல்கிறதுக்கு அந்த பையன் உயிரோடு இல்லை. உண்மையிலே அந்த பையனுக்கு என்னாச்சுலாம் தெரியல. ஏஞ்சல் இவங்க இறந்து ஒரு சில மாதத்துலேயே அந்த பையன் இறந்ததாக சொல்லப்படுது. இது எல்லாமே குமாரனை இவர் தான் வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விஷயம்லாம் கேட்டதுக்கப்புறம் கருப்பசாமி பூசாரி உடம்புல இருந்து போயிடுறாரு. ஏன்னா ஏஞ்சல் இவங்க மேலே தப்பு எதுவுமே இல்லை, இவங்களை நாம தண்டிக்க முடியாது அப்படின்றதுனால கருப்பசாமி அங்கேருந்தும் போயிடுறாரு. இப்போ பூசாரி இவர் தான் வந்து சரி நடந்து போயிடுச்சு, உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பு, ஏன்னா நீ இறந்து போயிட்ட, இந்த பொண்ணு உயிரோட இருக்கு, இவளையாச்சும் வாழ விடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஆன்மா இல்லை என்ன பண்ணாலும் வந்து இவளை நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே அடமண்ட்டாக இருந்திருக்கு. இதுக்கேற்ற மாதிரி பூசாரி இவரும் வந்து பல பூஜைகள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இந்த சம்பவம் நடந்து சரியாக 1 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா இவங்க தானே சூசைட் பண்ணி இறந்தும் போயிட்டாங்க. அதுக்கு காரணம் திவ்யா கடைசியாக அவங்க ஃபேமிலி கிட்ட ஒரு வார்த்தை சொன்னதாக சொல்லப்படுது. அது என்னன்னா, இந்த ஆன்மா கிட்ட நான் கொடுமையை அனுபவிக்கிறத விட நான் இறந்தே போயிடுறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அப்படின்னு திவ்யாவோட அம்மா அப்பா சொன்னதா குமார் அண்ணன் இவரும் சொல்லியிருக்காரு. இப்போ திவ்யா உயிரோட இல்லை. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஆன்மாவை ஸ்டில் இப்போ வரைக்கும் குமார் அண்ணன் இவரும் பார்க்கல. அண்ட் ஸ்டில் இப்போ வரைக்கும் அதே காலேஜில் தான் இவரும் பஸ் ஓட்டிகிட்ருக்காரு. அண்ட் ஸ்டில் அதே பஸ்ஸை தான் இப்போ வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு கேட்குறேன், தப்பு யார் மேலே இருக்குது? திவ்யா இவங்க மேலே தப்பு இருக்கா, இல்லை ஏஞ்சல் இவங்க மேலே தப்பு இருக்கா? யார் மேலே தப்பு இருக்குது அண்ட் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி நினச்சிங்கன்னா இவங்க மேலே தப்புப்பா, இவங்க மேலே நியாயம் இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட்டும் பண்ணிடுங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக வாட்ஸ்அப்பில் டெலீட் ஆன அந்த இன்சிடெண்ட்டை திரும்ப எனக்கே ரீஷேர் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த இன்சிடெண்ட்டை தரமாக பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.